என் தங்கப்பிள்ளையே, நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியை உன்னிடத்தில் சொல்வதற்காக இந்த வராகியானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எப்படியாயினும் நீ என் வாக்கினை கேட்டு விடுவாய், இந்த சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன்னை தேடி ஓடோடி வருகின்றேன். என் குழந்தையே, நான் உன்னை தேடி வருகின்ற நேரத்தில் எல்லாம் நீ நிச்சயமாக என்னை தவிர்த்து விடக்கூடாது. அம்மா ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். என் பிள்ளையே, இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் உனக்கு அதிக கஷ்டத்தை கொடுத்ததோ, எந்த ஒரு விஷயம் வேதனையின் உச்சத்தை உனக்கு தொட்டதோ, அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக மாறப்போகின்றது. உனக்கான வெற்றியினை அது கொடுக்கப் போகின்றது. என் தங்கமே, அதிக கவலைகளை கொடுக்கின்ற விஷயம்தான் அதிக சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே. சந்தோஷம் தருகின்ற விஷயங்களை முதலில் எதுவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை நினைத்து ஒரு நாள் நீ காயப்பட்டாய். அப்பொழுது என் முன்னால் கண்ணீர் விட்டாய். அதன் பிறகு அம்மா, அதுவெல்லாம் பரவாயில்லை, இப்பொழுது புதிதாக ஒரு பிரச்சனை என்று சொன்னாய். இது உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அப்படியானால் ஒரு பிரச்சனை அப்படியே உன் வாழ்க்கையில் தொடர்வதில்லை. ஒன்று முடிந்தால் இன்னொன்று உன்னை தேடி வருகின்றதல்லவா? அப்படி என் குழந்தை, வாழ்க்கையில் எல்லா விதமான சூழ்நிலைகளும் நமக்கான மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதுமல்லவா? உனக்கு சில விஷயங்கள் உடனடியாக புரியாமல் போகலாம். ஆனால் அதை கடந்து வந்துவிட்ட பிறகு அது உனக்கு மறந்து விடுகின்றது. அந்த விஷயம் நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் எத்தனை சோதனைகளை தாண்டினோம் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளவில்லை. என் தங்கமே, இன்று நான் உன் வராகி உன்னை தேடி உனக்காக காத்திருந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. காரணம் இல்லாமல் எல்லாம் உன் தாயானவள் உன் வீட்டு வாசலில் காவல் நிற்பேனா? என் பிள்ளையே, நீ வேதனைப்பட்ட விஷயம் ஒன்று உனக்கு மிக பெரியதொரு மனமாற்றத்தை கொடுக்க போகின்றது. இதற்காகவா இத்தனை கஷ்டப்பட்டோம், இதற்காகவா இத்தனை காயப்பட்டோம் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு மிக பெரியதொரு மாற்றத்தை அந்த விஷயம் கொடுக்க போகின்றது. என் குழந்தை, மனதால் நீ அனுபவித்த அந்த வேதனைக்கெல்லாம் உனக்கு மருந்து கிடைக்கப் போகின்றது. யாரோ ஒருவர் அன்று உன்னுடைய மனதை ரணமாக்க போட்ட திட்டம், அவர்கள் அதில் வெற்றி பெற்றார்கள். ஏனென்றால் நீயும் அவர்களினுடைய திட்டங்கள், சூழ்ச்சிகள் என்னவென்று புரியாமல் அவர்கள் செய்ததை எல்லாம் நம்பி மிக அதிகமான மனம் வேதனையும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி நின்று விட்டாயல்லவா? இனியும் அதுபோன்று உன் வாழ்க்கையில் நடக்காது. என் குழந்தைக்கு ஓரளவிற்கு வாழ்க்கையை பற்றிய புரிதல் கிடைத்துவிட்டது. எல்லோரை பற்றிய எண்ணங்களும் தெளிவாகிவிட்டது. இனி யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகிவிட்டதல்லவா? இனிமேல் எனக்கு உன் வாழ்க்கையை பற்றிய பயம் குறைந்து விட்டது. அம்மா, முன்பெல்லாம் உன்னுடைய செயல்பாடுகளை காணும் பொழுது, ஏன் என் பிள்ளை இப்படி தெய்வம் துணை இருந்தும் கூட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இத்தனை பயம் கொள்கின்றாய், இத்தனை வேதனைப்படுகின்றாய் என்று யோசித்திருக்கின்றேன். ஆனால் இப்பொழுதெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டாய். நமக்கு நம் தாயானவள் என்றென்றைக்கும் துணையாக இருந்து கொண்டிருக்கிறாள் என்று. அவள் இருக்கும் வரை நமக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை என்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாயல்லவா? இனி இந்த வேதனைகள் எதுவும் உனக்கு தேவையில்லை. மனவாட்டங்கள் உன் வாழ்க்கைக்கானது அல்ல. எல்லாமே மாறிவிட்டது. சூழ்நிலைகள் மாறிவிட்டது. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நீ இப்பொழுது வெற்றியை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கின்றாய். கஷ்டகாலத்தில் இருந்த உனக்கு நல்ல நேரம் தொடங்குகிறது என்றால், நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான வெற்றி ஒன்று உனக்கு கிடைக்கிறது என்றால், அதை விட சந்தோஷம் வேறென்ன இருக்க முடியும்?
என் பிள்ளையே, எல்லோராலும் நல்ல நிலையை எளிதில் அடைந்துவிட முடியாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெய்வத்தின் அன்பை பெறக்கூடிய நல்ல வழிகள் கிடைக்கும். அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. உன்னோடு தெய்வம் பேசுகின்றது. உன்னால் தெய்வத்தின் வாக்கினை அன்போடு கேட்க முடிகின்றது. அப்படியானால் இதுவே உனக்கு பாதி வாழ்க்கையில் வெற்றிதானே. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? எத்தனை பேரால் இதை உணர முடியும்? எத்தனை பேரால் வராகியை புரிந்து கொள்ள முடியும்? வராகி பேசுவாள் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? என் தங்கமே, அதனால் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பாக்கியத்தை போன்று வேறு யாருக்கும் கிடைத்ததில்லை. அதுவும் அம்மா உனக்காக காவலிருந்து நீ உன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு வரும் வரை உனக்காக அம்மா காத்திருந்து உன்னோடு பேசுகின்றேன். ஏனென்றால் என் குழந்தை, நீ என்னை தேடி வரவில்லை. நான் தான் என்னை தேடி வர வைத்திருக்கின்றேன். நான் அத்தனை சுலபமாகவெல்லாம் உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுத்தது கிடையாது. ஏதோ ஒரு விஷயம், நீ இந்த விஷயத்தில் வெற்றி பெற்றால் அது உனக்கு மிக பெரிய காயத்தை கொடுக்கும் என்று தெரிந்தால் அதை அம்மா நிச்சயமாக தடுத்து நிறுத்திவிடத்தான் செய்வேன். அதை ஒருபொழுதும் நான் மறுக்கவில்லை. அப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தால் அது உனக்கு நல்லது என்பதை நான் உணரும் தருணத்தில் அதை ஒரு நாளும் உனக்கு நான் மறுக்க மாட்டேன். இன்று உன்னுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் நல்ல பதில் கிடைக்கும். என் பிள்ளையே, எதனால் உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்களை சந்தித்தாய் என்பதனை புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். எல்லோருக்கும் இத்தனை சுலபமான விஷயங்கள் எல்லாம் தெரிந்துவிடாது. இதுவெல்லாம் வாழ்க்கையின் இரகசியங்கள். உன்னை சுற்றி ஒளிந்து கிடக்கின்ற சில இரகசியங்களை எல்லாம் நீ என் மூலமாக தெரிந்து கொள்கின்றாய். அடுத்தது என்ன நடக்கப் போகிறது, உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்பதனை நீ என் மூலமாக புரிந்து கொள்கின்றாய். என் குழந்தை, நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். எந்த விஷயத்தை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை. சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு சூழ்நிலையை பற்றியும் உனக்கு சிந்தனை வேண்டாம். எல்லாவற்றையும் உன் வராகி நான் பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கை ஒன்று மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். வராகியின் அன்பினை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை உணர்வு மட்டும் உனக்குள் வந்து விட்டால் போதும். என்று நீ என்னை உணர்ந்து கொள்கின்றாயோ அன்றே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பாதி பிரச்சனைகள் உனக்கு காணாமல் போய்விடும். என் தங்கமே, நான் கொண்டு வந்த நல்ல செய்தி என்ன தெரியுமா? நான் உன்னை என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன். என் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும்தான் இப்பொழுது கவனத்தில் எடுத்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வருகின்றேன். உன் இல்லத்தில் நான் நிரந்தரமாக குடியிருக்கின்றேன். இதுநாள் வரையிலும் உனக்கு ஏற்பட்ட அத்தனை விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து நீ மீண்டு வரப்போகின்றாய். நீயே நினைத்து வியந்து பார்க்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கப் போகின்றது. எப்படி இதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் நடந்தது என்று நிச்சயமாக நினைத்து நினைத்து நீ வியக்கத்தான் போகின்றாய். நான் மாற்றங்களை தருவேன். அதை நீ சரியாக ஏற்றுக்கொண்டு சரியான நேரத்தில் சரியான முடிவினை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என் குழந்தை, எந்த ஒரு தவறுகளையும் நீ செய்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் யாருடைய பேச்சுக்கும் மயங்கி தவறான பாதைக்கு சென்று விடாதே. உன்னை தவறான பாதைக்கு இழுத்துச் செல்ல உன்னை சுற்றி ஒரு கூட்டமே காத்து நின்று கொண்டிருக்கின்றது. அவர்களின் என்ன உணர்வுகளை நீ உண்மையாக்கி விடாதே. என்றும் நேர்மையான பாதையில் உண்மையாக வாழ பழகு. என் குழந்தையே, வசதி வந்து விட்டது என்றால் ஆடக்கூடாது. வசதி இல்லை என்றால் அதிகமாக வாடவும் கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையில் என் பிள்ளை நீ சரியாக
எப்பொழுதும் ஒரே நிலையோடு இருந்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே சரியாக நடந்துவிடும். நான் அதற்கு உனக்கு உறுதுணையாக இருந்து விடுவேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.